இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 142 நம்ம பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே 8 மேன் ஸ்குவாட காட்டுவாங்க. யாமட்டோ கக்காஷி இருக்க இடத்துக்கு வரவும் கக்காஷி நருட்டோ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு சாஸ்கேவோட சென்ட் இங்க கொஞ்சமா இருக்குதுனாலும் அவன் இதுக்குள்ள தானே எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கவும் நருட்டோ கொஞ்சம் பூஸ்டப் ஆயிட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், கிவ் அப் பண்ணக்கூடாதுன்பா. சாஸ்கேவோட சென்ட் மறையிற வரைக்கும் நம்ம தேடலான்னு பாரு கக்காஷி. எல்லாருமே ஸ்கேட்டர் ஆயிருவாங்க. சாய் மேல இருந்து பாப்பான். ஷீனோ இன்செக்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். ஹினாட்டா பியாக்குகானால தேடி பாப்பா, எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்ட்டு. சக்குரா சாஸ்கேன்ட்டு ஓடுவா. கக்காஷி யாமட்டோவை காட்டுவாங்க. கீபா கிட்ட காட்டும் போது அக்கமாரு டயர்டா இருக்கும். இதை பார்த்த கீபா எனக்கும் தெரியும் சாஸ்கேவோட சென்ட் போயிருச்சுன்பா கீபா. நருட்டோ செம கடுப்பாயிட்டு எங்கடா போனேன்ட்டு மேல பாப்பான். நைட் ஆயிருக்கும். திரும்பவும் எல்லாரும் கூடி இருப்பாங்க. நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணியாச்சு, லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது நருட்டோ சாஸ்கேன்ட்டு கடுப்புல இருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டில் ஆஃப் உன்ராய்க்யோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே கிட்ட காட்டுவாங்க. மாதரா ப்ரிப்பரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கவும் நான் அந்த முழு நிலவை பார்க்கும் போதெல்லாம் அந்த மோசமான ராத்திரி தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த நினைவுகள் நான் மறக்கணும்னு நினைக்கிற அந்த நினைவுகள் என்னால இப்ப இட்டாச்சியை பத்தி நினைச்சு பார்க்க முடியுது. மறைஞ்ச நினைவுகள்லாம் என்னோட இதயத்துல டீப்பா புதஞ்சிருக்கு, அது திரும்ப மேல வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சாஸ்கே சொல்லும் போது பாஸ்ட்ல காட்டுவாங்க. இட்டாச்சி உயிர் வாழ ஓடுன்ட்டு என்னைக்கு உன்னோட கண்களும் என்னோட கண்கள் மாதிரி ஆகுதோ அன்னைக்கு என் கூட வந்து மோதுன்னு இருப்பான். சாஸ்கே தடுமாறுவான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சரியான அவேக்கன் ஆயிருக்கும் சாஸ்கேக்கு. இட்டாச்சி தப்பிக்கவும் சாஸ்கே பின்னாடி துரத்திட்டு போய் குணம் எடுத்து அட்டாக் பண்ணுவான். இட்டாச்சி தடுத்திருப்பான். இருந்தாலும் அவனோட ஹெட் பேண்ட் கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து வேர் பண்ணிட்டு சாஸ்கேவை பார்க்கும் போது தன்னையே அறியாம இட்டாச்சி அழுதுருப்பான். அந்த இடத்துலயே சாஸ்கே மயங்கி இருப்பான். பிரசன்ட்ல சாஸ்கே அப்போ அவன் அழுது பார்த்தேன், அது சும்மா தோணிருக்கும்னு நினைச்சேன், நான் எதையுமே ரியலைஸ் பண்ணல, பார்க்க போனா நீ சொன்னதுதான் உண்மை போல அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் மாதரா இட்டாச்சியோட கண்களை டிரான்ஸ்பிளன்ட் பண்ண போறேன்னு சொல்லி கேட்பான். இல்ல இட்டாச்சி பார்க்க விரும்பினதும் இதுக்கப்புறமா நான் பார்க்க போறதும் டோட்டலா டிஃபரெண்டா இருக்க போகுது. இட்டாச்சி நான் என்ன செய்யணும்னு விருப்பப்பட்டானோ அதை நான் செய்ய போறதா இல்ல. உச்சியா கிளானை என் வழியில நான் மீட்டெடுப்பேன்பா சாஸ்கே. இதுக்கப்புறமா மாதரா டோபியா இருப்பான். கிசாமே கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்பா. ஃபர்ஸ்ட் ஜெட்சு, இப்போ நீ வந்து தொல்லை கொடுக்குறியா? உண்மையாலும் நீ செத்துருக்கலாம், இதை கடைசியா நீ தான் தெரிஞ்சுக்க போற போல அப்படின்னு டோபி வாய்ஸ்ல இருந்து மாதரா வாய்ஸ்ல பேசுவான். மன்னிச்சிரு, என் கூட இருக்க உன்னையே நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு மாதரா சொல்லவும் பயங்கர ஷாக் ஆவான் கிசாமே. மாதரா மாஸ்க் கழட்டவும் எப்படி அது நீதான் டோபியா இருப்பேன்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல, ஆனா இப்ப நிம்மதியா இருக்கு, நீதான் விஷயங்களை பண்றேன்னா அது எனக்கு ஈஸியா இருக்க போகுது. முன்னாள் லார்ட் மிசுகாகே அதாவது மாதரா அப்படின்னு கிசாமே சொல்லவும் இதுக்கப்புறம் ஒன்ன நம்பிதான் இருக்கேன் கிசாமே அப்படின்னு மாதரா சொல்லவும் அதேதான் இங்கேயும்பா கிசாமே. டாக்கா இருக்க பிளேஸ காட்டுவாங்க. இதே இடத்துலதான் மாதராவும் கிசாமேவும் இருப்பாங்க. இட்டாச்சி போயிட்டான், இப்ப அவன் தம்பி சேர்ந்திருக்கான். நடக்கிற விஷயங்கள்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே போகுதுன்னு சிரிப்பா கிசாமே. டாக்காவானா நம்ம லீஃப் வில்லேஜ் அழிக்கணும்பா சாஸ்கே. சொல்றது ஈஸி தான், ஆனா எப்படி பண்ண போறேன்னு கேப்பா மாதரா. எல்டர்ஸ கொல்ல போறோம், மற்றவங்களையெல்லாம் உடனே கவனிக்கணுங்கிறது இல்ல அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் பெரிய விஷயத்துக்கு குறி வைக்கும் போது கீழே இருக்கவங்க தடுக்க பார்ப்பாங்க. நீ நினைக்கிற அளவுக்கு அது ஈஸி இல்ல. அப்புறம் நீ சொல்ற டாக்கா நீங்க பண்ண போற விஷயத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட இல்ல அப்படின்னு கிசாமே சொல்லவும் எங்களை பத்தி தப்பு கணக்கு போடாதீங்க, போன தடவை விட்ட கேம் இன்னும் செட்டில் ஆகல, இந்த தடவை நான் சீரியஸா அப்படின்னு ஷீகெட்சு பேசும்போது ஜூவோ நிறுத்து ஷீகெட்சுன்பா. ஷீகெட்சு கிசாமேவா அட்டாக் பண்ண வரும்போது மாதரா தடுத்துருவான். சாஸ்கே இவனுங்களை இன்னும் நீ தயார்படுத்தும் கூட இல்லையா அப்படின்னு மாதரா சாஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்கப்ப ஷீகெட்சு வெறும் கையால தடுத்திருக்கான்ட்டு ஷாக் ஆவான். காரின் ஷீகெட்சுவை இப்படிப்பட்ட இடத்துலதான் இதெல்லாம் பண்ணணுமான்ட்டு திட்டுவா. என்னோட குறிக்கோள் சமைஹாடா தான், நான் சாஸ்கே கூட வந்ததுக்கு காரணமே அதை பறிச்சுக்கலாம் தான் அப்படின்னு கத்தும் போது கிசாமேல அதை கேட்டுட்டு சிரிப்பான். ஜூகோ இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்கவும் சாஸ்கே ஷீகெட்சுவை கூப்பிட்டு என்ன பண்றையோ பண்ணிக்க, அவனை உன்னால ஜெயிக்க முடியாது இப்ப வரைக்கும் அப்படிங்கவும் இதை கேட்ட கிசாமே சிரிச்சிட்டு இப்ப வரைக்குமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சிரிப்பான். சாஸ்கேவை தேங்க்ஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்க, சீக்கிரமே டேஸ்டான சுறா துடுப்ப உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு
ஷிகெட்சு கிசாமேவை பாப்பான். மாதரா அந்த ஸ்வாட தட்டி விட்டு அக்காட்சுகி இப்ப மேன் பவர்ல கம்மியா இருக்காங்க, அதனாலதான் அனாவசியமான சண்டையெல்லாம் வேணான்னு பாக்குறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஷிகெட்சு இந்த லட்சணத்துல அடுத்தவங்கள மட்டம் தட்ட வந்துட்டானுங்க அப்படிங்கவும் நம்மளோட விருப்பங்கள் ஒண்ணுதான், இப்பல இருந்து டாக்கா அக்காட்சுகியோட சேர்ந்து வேலை செய்யட்டும் அப்படின்னு மாதரா சொல்லவும் ஓகே எங்களுக்கு என்ன கிடைக்கணும் கேட்பான் சாஸ்கே. டெய்ல்டு பீஸ்ட் நாங்க குடுக்குறோம்னு மாதரா சொல்லவும் சாஸ்கே என்னன்னு கேட்பான். அதை பத்தி தெரியாதான்னு மாதரா கேட்கவும் காரின் எனக்கு தெரியும் 9 டெய்ல்ஸ் மாதிரி தானே, நாம சனா சக்கராவை டெய்ல்ஸ் மூலமா வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு அடுத்த விஷயத்த பேச வரும்போது சாஸ்கி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்பான். மாதரா அதுக்கு சக்ரா மான்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹொக்காகே தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதுகளை கலெக்ட் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டது. கிரேட் நிஞ்சாவா த்ரெட் வரும்போதெல்லாம் அதை யூஸ் பண்ணி தான் பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணான், மற்ற நேஷன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 5 கிரேட் நேஷன்ஸோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான அடையாளமா ஒரு நேஷனுக்கு ஒரு டெய்ல்டு பீஸ்ட்னு கொடுத்தான். அதை ஒரு அல்டிமேட் சக்ரா வெப்பன்னு சொல்லலாம். அது ஒன்னும் மோசமா இல்லையேன்னு மாதரா கேட்கவும் அது கொஞ்சம் தாராளம் தான் அப்படின்பா சாஸ்கே. ஒருவேளை அக்காட்சுகிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா கொல்லப்படுவீங்க அப்படின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கே சிரிப்பான். இந்த உலகத்துல மொத்தம் 9 டெய்ல்டு பீஸ்ட்ஸ் இருக்கு, ஏற்கனவே 6 கலெக்ட் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிறது 3 தான் அப்படின்னு கிசாமே சொல்லவும் மாதரா அக்காட்சுகியும் டாக்காவும் பிரிஞ்சு மிச்சம் 3ஐயும் வேட்டையாடுவோம், அதை தான் நம்ம உடனடியே செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்பா. சாஸ்கே இன்னும் 9 டெய்ல்ஸ் பிடிக்கல தானு கேட்கவும் டாக்கா 8 டெய்ல்ஸ் பாத்துக்கங்க, அக்காட்சுகி அதை வேட்டையாடுட்டோம், அதாவது நருட்டோ அப்படின்பா மாதரா. ஜெட்சு எப்படி போச்சுன்னு கேட்கவும் நல்லாவே போச்சு அப்படின்னு மாதரா சொல்லவும் நல்லதுன்பா ஜெட்சு, மாதரா ஹிட்டாச்சி செத்துட்டான் கடைசியா, அதனால நம்ம கண்ணுல இருந்து புற போயிருச்சு, இதுக்கப்புறமாவும் நம்ம லீஃப் வில்லேஜ் விட்டு ரொம்ப தூரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு மாதரா சொல்லவும் ஜெட்சு ரொம்ப நாள் காத்து இருந்தோன்பா, இப்ப நம்ம நல்ல பிளான் படி போக முடியும், வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து தான், ஆனா இட்டாச்சி சாஸ்கேக்கு காப்பிட வச்சிருந்தான் அமாதாராசு அப்படின்னு மாதரா சொல்லவும் மாதரா சாஸ்கேவோட அமாதாராசுல மாட்டிருப்பான் இல்லையா அதை காட்டுவாங்க. இட்டாச்சி அவனை பத்தின உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு நம்பினால அப்புறம் ஏன் இதை பண்ணா அப்படின்னு ஜெட்சு கேட்கவும் உண்மையான நோக்கங்கள் இருந்தாலும் சாஸ்கேவை நான் சேர்த்துக்க ட்ரை பண்ணுவேன்னு அவன் பயந்துருக்கலாம் அப்படின்னு மாதரா சொல்லவும், ஆனா இப்படிப்பட்ட பாயிண்ட்ல அக்காட்சுகியை சேர்ந்த நிறைய மெம்பர்ஸ் இருந்துட்டாங்க, இதை யாரும் எதிர்பார்த்தது அப்படின்னு பிளாக் ஜெட்சு கேட்கவும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறோம், ஆனா எல்லாருமே அவங்களோட வேல்யூவான பங்களிப்பை அவங்க வழியிலேயே கொடுத்தாங்க. டேரரா, சசோரி, ஹீடான், காக்குசு அவங்க இல்லாம நம்மளால இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், நான் பிளான் போட்டபடியே எல்லாம் போச்சு, அதை விட ரொம்ப முக்கியமா சாஸ்கே இப்ப என் பக்கம் அப்படின்னு மாதரா சொல்லும் போது கிளவுட் வில்லேஜ் சேர்ந்த கியோ யாட்சுகியை காட்டுவாங்க. ஷிகெட்சு போட்டு பொளந்துட்டு அந்த 8 டெய்ல்ஸ் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு ஷிகெட்சு கேட்கவும் எங்களை சாதாரணமா நினைக்காத, அதுலயும் ஒன்ன போல ஆளுக்குள்ள இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்பா கியோய். ஷிகெட்சு கழுத்தை ரொம்ப நெரிப்பான், நாங்க யோட்சுகி கிளான் எங்க காம்ரேட்ஸ்க்கு நாங்க துரோகம் பண்ண மாட்டோம்பா, பயப்படாத இதயம் ஈஸியா உடச்சிடலான்ட்டு சாஸ்கே வந்து நிப்பான். சாஸ்கே வலது கண்ணை திறக்கவும் கியோய் ஒரு மாதிரி ஜெர்க்காவான். காரின் ஷிகெட்சுவை போதுன்பா. சாஸ்கே கியோய இன்டர்கேட் பண்ண கென்ஜுட்சுல போட்டிருப்பான் மாங்கேக்கியோ சரியான யூஸ் பண்ணி. காரின் சாஸ்கேவோட கென்ஜுட்சுல இருப்பான் அப்படின்னு ஷிகெட்சு கிட்ட சொல்லவும் இப்பதான் ஃபன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள அப்படின்ட்டு அவனை விட்டு விலகுவான். 8 டெய்ல்ஸ் எங்கேன்னு சொல்லுன்னு சாஸ்கே கேட்கவும் ஸ்டார்ம் கிளவுட் ரவைன் ஒன்றாக்கியோல பிஸியா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்பான் சாஸ்கே. 8 பிளேட்ஸ் யூசர், இடது கண்ணத்துல மாட்டு கொம்புகள் டேட்டூ இருக்கும் அப்படின்ட்டு மயங்கிடுவான். சாஸ்கே இந்த இடத்த விட்டு கிளம்பவும் 3 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஷிகெட்சு மனசுக்குள்ள அவனோட கண்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு, இப்போ இவனை டீல் பண்றது இன்னும் கஷ்டமா இருக்க போதுன்பா. காரின் மனசுக்குள்ள சாஸ்கே இன்னும் கூல் ஆயிட்டான்னு திங்க் பண்ணுவா. ஜூகோ மனசுக்குள்ள இந்த இடம் நல்லா இருக்கு, நான் கண்ட்ரோல இழக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த இடமே அவ்வளவு காமா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஒரு கழுகு ஒன்றாக்கியோவை நோக்கி போற மாதிரி காட்டுவாங்க. ஆக்டோபஸோட டென்டக்கிள்ஸ்ல இருந்து கில்லர் பி வருவான். காலையில இருந்து ட்ரைனிங் எடுத்தால டயர்டா இருக்கு, மத்தியானமே ஆயிடுச்சா, சீக்கிரம் போய் எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்ட்டு தலைவர் ரேப் பாடிட்டே வருவான். ஆக்சுவலா கில்லர் பி எங்க போனாலும் என்ன பேசினாலும் ரேப்ல தான் பண்ணுவான். டாக்காவும் கில்லர் பியும் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க. நீதா 8 டெய்ல்ஸோட ஜின்சுரிக்கு ஹோஸ்டானு கேட்பான் சாஸ்கே. இல்ல உன்ன மாதிரி ஆள்லாம் லார்ட் 8 டெய்ல்ஸ்னு சொல்லணும், இல்ல லார்ட் ஜின்சுரிக்கின்னு சொல்லு அப்படின்னு கில்லர் பி சொல்லவும் நான் உன்னை பிடிக்க வந்தேன்பா சாஸ்கே. இல்ல அப்படி சொல்லக்கூடாது, உங்களை பிடிக்க நான் அலோவ் பண்றீங்களா ப்ளீஸ் சார் அப்படிங்கணும். புரியுதான்னு கில்லர் பி கேட்கவும் சாஸ்கே ஷிகெட்சு வலது பக்கம், அப்புறம் ஜூகோ நீ இடது பக்கம், காரின் எனக்கு பின்னாடியே இரு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு போவாங்க. அதை தான் பாத்திரலான்னு கில்லர் பி கையை கட்டிட்டு நிக்கும் போது ஷிகெட்சு அட்டாக் பண்ண போவான். என்ன பேசிட்டு இருக்கப்ப குறுக்கால உங்களுக்கு எல்லாம் நல்ல அட்வைஸ் கொடுத்தாவணும் முட்டாளுங்களா அப்படின்பா கில்லர் பி. அதுக்குள்ள ஷிகெட்சு அட்டாக் வச்சிருப்பான். ஜின்சுரிக்கு ஒன்னும் கொல்ல வரலடா, அக்காட்சுகி இதை தான் நம்ம கிட்ட சொன்னாங்களா ஷிகெட்சு அப்படின்னு கொஸ்டின் பண்ணவும் காரின் கவலைப்படாத, அவன் சக்கராவை என்னால உணர முடியுதுன்பா, திசை திருப்ப இப்படியும் தான் பண்ணணுமான்ட்டு கடுப்பாவா காரின். ஷிகெட்சு வச்ச அட்டாக்க கில்லர் பி ஈஸியா தடுத்திருப்பான். என்ன போடுற
உனக்கு ஒருத்தர் இருக்கான், அதுவும் நான் தான். அதனால வாயை மூட்டு எல்லாம் கிளம்புங்க, இல்லனா என்கிட்ட வாங்கிட்டு தான் போவீங்க முட்டாள்களா அப்படின்ட்டு கில்லர் பி சீகெட்ஸோட எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட தூக்கி வீசவும் கில்லர் பி பக்கமா போயிரும். ஜூகோ சீகெட்ஸை பின்னாடி போக சொல்லவும் கிளம்பிடுவான். எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட் எடுத்துட்டு இது வழியே என்னால பார்க்க முடியுது, எல்லாம் உயிரோட இருக்கீங்க, என் கூட மோதுனா உயிர் இருக்காது மூளை இல்லாதவங்களா அப்படின்னு கில்லர் பி சொல்லவும் ஜோக் பண்றதை நிறுத்திட்டு ஜூகோ அட்டாக் பண்ண வருவான். தலைவன் ரேப்ப பாடிக்கிட்டு பிளேடோட ஹேண்டில் மூலமா ஜூகோவோட வாயில் அடிக்கவும் கடுப்பான ஜூகோ பாஷில கஸ்மாக ரிலீஸ் பண்ணி அந்த பிளேட புடுங்கிடுவான். இருந்தாலும் டிஃபீட் ஆயிருப்பான். என்னோட பவர்ல ஃபிளாஷியா இருக்குல்ல, நான் தான் 8 டெயில் கில்லர் பி அப்படின்ட்டு தலைமை ரேப் பண்ணுவான். சண்டை ஆரம்பிச்சது நீங்க தான், அடுத்து என்ன பண்ண போறீங்க, அவமானமா போச்சா அப்படின்ட்டு நாக்க கடிச்சிட்டேன் அப்படிங்கவும் யாரா இவன் பார்க்க முட்டாள் மாதிரி இருந்துட்டு ஜூகோவே போட்டான் அப்படின்னு திங்க் பண்ணுவா. சீகெட்ஸும் மனசுக்குள்ள நான் வச்ச அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட அவனுக்கு சொந்தமான மாதிரில யூஸ் பண்றான், யாருதான் இவனுங்க மாதிரி ஷாக் ஆவான். என் நாக்க என்னையே கடிக்க வச்சிட்டீங்க முட்டாள்களா அப்படின்னு கில்லர் பி சொல்லும் போது ஜூகோ நார்மலாவா அவனை பிடிச்சி தூக்கி எறிவான். கில்லர் பி நீ ஓகேவான்னு காரின் கேட்கவும் ஆமான்பா, இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு சாஸ்கே முன்னாடி போவான். கில்லர் பி பண்ற விஷயங்கள்லாம் ஃபன்னா இருக்கும். கில்லர் பி யாரா நீங்க எல்லாம் முட்டாள்களான்னு சொல்லி கேட்கவும் சீகெட்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாவா, என்ன எதுக்குடா கேப்சர் பண்ண வந்தீங்க, என்ன டீலுன்னு கேட்பான். கில்லர் பி உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்பா சாஸ்கே, என்ன பேசினாலும் ரைமிங்லயே பேசுறான், இவனோட ஒரே தொல்லையா போச்சுன்பா சீகெட்ஸு, சீக்கிரமே நமக்கு நிறைய பவர் கிடைக்கணும், உனக்கு பிடிக்கலன்னு கிளம்பிக்கன்பா சாஸ்கே. சீகெட்ஸு கடுப்பாவான். அக்காட்சுக்கி நமக்கு டெய்ல்டு பீஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னானுங்களே அதெல்லாம் உண்மையா இல்லைன்னு கூட தெரியாது, சொல்ல போனா நம்ம தான் அக்காட்சுக்கி யூஸ் பண்ணதா இருக்கணும் அப்படின்ட்டு பிளேட் எடுப்பா சாஸ்கே. அதை மனசுல வச்சுக்கன்பா. அக்காட்சுக்கியான்ட்டு திங்க் பண்ணுவா கில்லர் பி. அதே தான்பா ஜூகோ காரின் சாஸ்கே கூட இருக்கான்ட்டு யாருக்குமே பணயமா இல்லாம இருக்கான் அப்படின்ட்டு பயங்கரமா சிம் பண்ணுவா. சீகெட்ஸு அப்படின்னா ரேப் ஆடுற இவன் வாயை பொத்துவன்பா, அதான் ஏன் நோக்கம் உன்பா சாஸ்கே. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 8 டெயில்ஸ் வெர்சஸ் சாஸ்கே அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு ஜூகோ. இதுக்கு அப்புறமா ரெக்கார்டிங் ஸ்டுடியோல காட்டுவாங்க. ககாஷி ஹினாட்டாவை கூப்பிட்டு அந்த எபிசோட்ல நருட்டோன்னு சொன்னேன் நான் கேள்விப்பட்டேன், அது நல்லா ஹிட் ஆயிடுச்சாமா, அதுலயும் பசங்க மத்தியில அப்படிங்கவும் ஹினாட்டா வெக்கப்படுவா. நருட்டோ சொல்ல போனா கூலா இருக்கு, என் பேரை சொல்லி ஷோவோட பாப்புலாரிட்டியை பூஸ்ட் பண்றீல இல்லையே சக்குரான்ட்டு சக்குராவை பார்க்கும்போது தீஞ்சிட்டு இருப்பா, அதை சொல்லிட்டு ஏன்டா என்ன பாக்குற அப்படின்பா. எதுக்கு ஹீரோயின்ஸை டிஃபரெண்டா ட்ரீட் பண்றீங்கன்ட்டு ரெண்டுல ஒன்னு பாத்துறேன், இதை என்னாலையும் பண்ண முடியும்பா. ககாஷி சங்கடப்படுறப்பன்கவும் Naruto. Now happy. Naruto. Sexy. Naruto. Cry. Naruto. Panicky. Naruto. Scream it. Naruto. சக்குரா டயர்ட் ஆயிட்டு அது நல்லா இருக்கும்லன்பா. அது நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் சக்குராக்கு அந்த லைன்ஸ்லாம் தேவைப்படாது, நமக்கு அது தேவையில்லாததுன்பாங்க. ஸ்டுடியோக்கு பின்னாடி அந்த கிளாஸ் இருக்குல்ல, அங்க இருக்க லேடி என்ன வச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களான்ட்டு சக்குரா பயங்கர கடுப்பா இருப்பா.